தற்போது ஒரு முக்கிய செய்தி, விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ஜெய்வினிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெய்வின், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருந்தது தேசிய நெல் திருவிழா இந்த ஆண்டிற்கு எப்போது நடைபெறும் என்ற எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தேசிய நெல் திருவிழாவுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தேசிய நெல் திருவிழா நடைபெற உள்ளதாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினர் மற்றும் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் ரக பாதுகாப்பு மையத்தைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் கலந்து கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேசிய நெல் திருவிழாவின் நோக்கம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2006ஆம் ஆண்டு நம்மாழ்வார் அவர்களால் ஒரு பிடி கை நெல் ஜெயராமன் வழங்கப்பட்டு துவக்கப்பட்ட நெல் திருவிழா தற்போது இந்த ஆண்டு 20ஆம் ஆண்டு நெல் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நெல் திருவிழாவின் நோக்கம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, அழிந்து விளிம்பு நிலையில் இருக்கும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து அதை விவசாயிகளுக்கு வழங்குவதற்காகவே இந்த தேசிய நெல் திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தேசிய நெல் திருவிழாவில் இந்த ஆண்டு 200 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 300க்கும் மேற்பட்ட மரபு காய்கறிகள் மற்றும் விதைகள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய நெல் திருவிழாவின் முக்கியமாக நோக்கம் இருப்பது என்னவென்றால் பாத்தீங்கன்னா, சுமார் 8000 விவசாயிகளுக்கு 2 கிலோ நெல் இலவசமாக வழங்கப்பட்டு அடுத்த ஆண்டு தேசிய நெல் திருவிழாவில் அந்த நெல்லானது 4 கிலோவாக வாங்கப்படுவது வழக்கமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து உலகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு கொண்டு செல்வது இந்த நெல் திருவிழாவின் நோக்கமாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய நெல் திருவிழாவில் பாத்தீங்கன்னா, நாட்டு மாடு இனங்களை காக்கும் விதமாக 5 நபர்களுக்கு உம்பளச்சேரி இன மாடுகள் வழங்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, சேவல் விளையாட்டு மற்றும் 200 வகையான பாரம்பரிய கால்நடைகளின் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான காட்சிகள் நடைபெற உள்ளது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான விவசாய இயந்திரங்களும் இந்த இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவு திருவிழா என்பது நடைபெற உள்ளது. இந்த உணவு திருவிழாவில் பரிசு பெறுபவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இதில் உணவு திருவிழா நோக்கம் என்பது பாத்தீங்கன்னா, பாரம்பரிய உணவு திருவிழாவில் மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவு பற்றி தெரிந்து கொள்வதற்கான கருத்தரங்கமும் நடைபெற உள்ளது. மேலும் சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஐயா நம்மாழ்வார் விருது மற்றும் நெல் ஜெயராமன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் வழங்கப்பட உள்ளது ஆகவே அந்த நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நெல் திருவிழா நோக்கம் என்பது பாத்தீங்கன்னா, தற்போது பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஒட்டு ரகங்கள் மற்றும் ஹைபிரிட் செய்யப்பட்ட விதைகள் முளைக்காமல் போகக்கூடிய சூழல் நிலவுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு அனைத்து விவசாயிகளும் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு மாற வேண்டும், இயற்கை முறையில் விவசாயத்தை செய்ய வேண்டும். இதன் நோக்கமாகவே இந்த நெல் திருவிழா என்பது நடைபெற வருகிறது. மேலும் இந்த நெல் திருவிழாவில் இந்த ஆண்டு 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் 8,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் வழங்கப்பட உள்ளது. ஆனந்தி.